பேக் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர். நேற்று vlog-ஓட கண்டினியூவேஷன் இருந்து டக்குன்னு பிளான் பண்ணாமல் கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டோம் கிடையாது. இறங்கிட்டேன்னா நான் வர பிளானே கிடையாது. ஹஸ்பண்டும் விஹான் மட்டும் வர பிளானு. நானும் அத்தரவை அட்டாச் ஆகிக்கிட்டோம். ஸோ நேற்று வீடியோ பாருங்கள், ஃபுல் ஹோம் டூரும் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் ஹோம். ஸோ இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே. ஸோ நம்ம வீடு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஹஸ்பண்டும் விஹானும் காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நேற்றே வந்து நல்லா முட்டை பிரெட் இதெல்லாம் வாங்கிட்டேன். ஸோ எம்டிஎஸ் பேக்கரி போயிருந்தோம். எவ்வளோ பேக்கரி அப்பா அரை ஒரு அரை மீட்டருக்கு எம்டிஎஸ் பேக்கரி இருக்குது. சரி என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் இந்த பசங்க கேக் ஏதோ சாப்பிட்டாங்க. நம்ம வந்து டின்னர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பேக்கரி போயிட்டு சரி இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெட் ஏதாவது வாங்கிக்கலாம். காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்புனோம் இன்றைக்கி விஹானு. சரின்னு வாங்கிட்டு அங்கே பட்டர் வாங்கிக்கலான்னு பார்த்தா அங்கே பட்டரே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போயிட்டு 2 வெங்காயம் 4 தக்காளி கொஞ்சம் கறி லீஃபு பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா நான் வந்து வீட்டில் தானே இருக்கேன் இன்றைக்கி. சரி மத்தியானத்துக்கு ஏதாவது நான் வீட்லேயே பண்ணிக்கலாம். இங்கே வந்து லெமன் எல்லாம் வச்சுருக்காங்க ஓனர். லெமன் இருக்குது, அப்புறம் பால் பேக்கெட் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. சரி நான் வந்து கொஞ்சம் அரிசி வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம். தயிர் இருக்குது, தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு தக்காளி சாதம் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று. மேகியும் நான் வீட்டில் இருந்து பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இன்றைக்கி அத்தர் வீட்டில் இருக்கான். அவனும் போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கா, நல்லா தூங்கிட்டான். ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டாங்க. சரி இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். அவன் வந்து எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ மணி 10 நினைக்கிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. பசங்க வந்து விஹானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. அவங்க வரத்துக்கு 6-7 மணி ஆகிடும். இப்போ நான் அத்தர்வி எப்படின்னா டைம் பாஸ் பண்ணோம். ஸோ நேற்று வந்து உள்ளே ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் காட்டினேன் இல்லைங்களா, நம்ம கோயம்புத்தூர் ஹோம் ஸ்டே ஹோம் டூர். ஸோ இதுதான் வந்து வெளியில். ஸோ பாருங்கள், நல்லா வீடு சுற்றி இவ்வளோ இடம் இருக்குது. திண்ணெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பெரிய கேட்டு அண்ட் ஃபுல்லாக வீடு இருக்குது. ஸோ நமக்கு சேஃப்டி, கம்ப்ளீட் சேஃப்டி. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மயில் அப்பா காலையில் பக்கத்துலேயே சுற்றுது. பயமே இல்லை. அவ்வளோ கிட்ட இருந்து நான் மயில் எப்போவுமே ஜூவில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே ஃபுல் இடம் நல்லா 4 பக்கம் சுற்றி இடம். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். நான் மட்டும் தானேன்னு சொல்லி என்னோடய ப்ராப்பராக இன்றைக்கி ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருந்த ஒரு சீரீஸ் பார்க்கலாம், இல்லை ஏதாவது மூவி பார்க்கலாம், கொஞ்சம் சில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோன் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எடிட்டிங் பண்ணலாம், வ்ளாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் இருக்கான். அவனை எப்படி எங்கேஜ் பண்ணி வைக்கிறது? ஸோ எங்கேயாவது பக்கத்தில் மால் ஏதாவது இருந்தால் போயிட்டு வருவோம். அண்ட் இது நல்லா இருக்குது, ரொம்ப சூடு இல்லை, பெங்களூர் மாதிரியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நேற்று வந்து கிச்சன் உள்ளே காமிச்சேன், இருட்டிடுச்சுன்னு சொல்லி வெளியில் காமிக்க முடியல. இன்றைக்கி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் காலையில். இங்கேருந்து நம்ம மாடிக்கு போகலாம். இது ஃபுல்லாக கொஞ்சம் வீடு சுற்றி இவ்வளோ இடம். ஸோ இதுதான் வந்து நம்ம கிச்சன். ஸோ நேற்று vlog-ஓட லிங்க் கொடுக்குறேன், இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் இல்லைன்னா பார்க்கலாம். ஸோ நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணி வந்தேன். இதுவே நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தானே வந்தோம். அந்த ஒரு நாள் முந்தின நைட்டு தான் புக் பண்ணோம் இந்த ஹோம் ஸ்டே. ஏன்னா நாங்கள் இப்போ போகிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ஃபுல் வீடே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் காலையில் அருமையாக ஹோட்டலெல்லாம் போய் ஸ்விக்கி இருக்குது. பட் ப்ரெட்டுன்னு இருக்கும் போது நம்ம டக்குன்னு அத்தர் ப்ரெட்டு ஜாமு. ஸோ ஒரு ப்ரெட் உப்புமா பண்ணிட்டேன். பட்டர் இல்லைன்னு சொல்லி ப்ரெட் உப்புமா பண்ணிவிட்டு டீக்கு எல்லாம் எல்லா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ டீ போட்டு குடிச்சாச்சு. அதுதான் எங்களோட டிஃபன். ஸோ இது பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி க்ரில்லு, அப்புறம் இந்த மாதிரி மெஷ் போட்டிருக்காங்க. ஏன்னா சாயங்காலமாக நிறைய பூச்சி வந்துருதான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தின்ன போட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாத்திரம் விளக்கிக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு பீஸ் வேணும். நான் கேட்டேன் எங்கே கிடைக்கும். நான் வந்து ஒன்று பெங்களூருக்கும் வாங்கிட்டு போகணும். நம்மக்கிட்ட வந்து குட்டி அம்மிக்கல் இருக்குது. பட் இது ரொம்ப குட்டி, நம்ம கை சைஸ்க்கு தான் இருக்குது. ரொம்ப அதை நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, பட் எனக்கு இந்த அழகு எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கப்பா. ஸோ எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. இங்கேயே கூட நம்ம வந்து அடுப்பு வச்சு சமைச்சிக்கலாம். இங்கே வந்து பின்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ இதெல்லாமே இது துணி காய் போட்டுக்கலாம். எங்கே பாருங்கள் சைடில். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, என் அப்பா வீடு கூட இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட சேம். ஸோ ரொம்ப ஹோம்லி ஃபீல். இங்கே எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ். அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ ரொம்ப சேஃப் பாருங்கள். சரி போய் பார்ப்போம், அத்தர்வை கேட்போம். சிங்க் இல்லாமல் ஒரு வாஷ் பேஸுன்னு இருக்குது. நேற்று நைட்டு நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹோட்டலில் ரெசார்ட்ஸில் கிடைக்காது. அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி இங்கே கிடைக்காது, எதிர்பார்க்க முடியாது. ரெண்டுத்துக்குமே 2 அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ரொம்ப நம்ம ஹோட்டல் மாதிரி எம்யூனிட்டிஸ் அப்படியெல்லாம் என்ன இங்கே ஒன்றுமே கிடையாது. நார்மல் நம்ம வீடு மாதிரி இருக்கும்.
நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம வீடு மாதிரி கிச்சன் இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் சமைக்கணுன்னா இந்த மாதிரி லைட்டாக சமையல் பண்ணுறதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல. எல்லாமே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன தான் அவங்க வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணுவேன். அவங்களோட டவல் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடது நான் டவல் யூஸ் பண்ணுவேன். அப்படி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இது. ஸோ அதெல்லாம் நம்ம பர்சனல் இது இல்லையா. ஆனால் நல்ல குட் வேல்யூ ஃபார் மணி. ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து பிளேட்ஸ்லேருந்து நான் சொன்னேன் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் பிளேட்ஸ் கூட வச்சுருக்காங்க. நம்ம அந்த பிளேட்ஸ் வேணான்னா பென்ஸ்லேருந்து ஹேண்ட் வாஷ்லேருந்து சோப்ஸ் எல்லாமே A to Z ஹோட்டலில் கிடைக்கிறது எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து இங்கே ஒரு நாளைக்கு வந்து 3000 rupees தான். ஸோ நாங்கள் எங்கே 3 நாள் ஸ்டே பண்ணுறோம். முந்தின நாள் கூட கணக்கு வரும் இல்லையா. நைட்டுக்கு தான் செக்இன் பண்ணோம். பட் இருந்தாலும் அது ஒரு நாள் கணக்கு வரும். ஸோ எல்லாமே சேர்த்து 11,000 சேஞ்ச் தான் எங்களுக்கு வந்து இந்த 3 நாளோட சார்ஜஸ். ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணோம். கூட சேர்ஸ் போட்டிருக்காங்க, உட்காரலாம். அங்கே ஒரு குழா இருக்குது. சரி வாங்க போய் அத்தர்வு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நல்லா காற்று இருக்குது இங்கே. இந்த முன்னாடி காலி இடம் இருந்தாலே நமக்கு காற்று நல்லாயிருக்கும். அத்தர் பிரெட் உப்புமா சாப்பிடல. கொஞ்சம் வச்சு அவன் சாப்பிட மாட்டான்னு தெரியும். அவன் ஜாம் பிரெட்டு மட்டும் சாப்பிட்டான். இங்கே ரைஸும் வச்சுருக்காங்க. நான் ரைஸ் பார்க்கல, என்னென்னவோ இருக்குது அவ்வளோலாம் பார்க்கல. சரி ஒரு 1/2 கிலோ சோனா மசூரி ரைஸ் வாங்கி வச்சேன் யூஸ் பண்ணோன்னா. தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் படுத்துட்டான். அத்தர் பால் குடிக்கிறானான்னு கேட்டேன். கொஞ்சம் பால் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பால் வேணுமா, இன்னொரு பேக்கெட்டும் இருக்குது, ஐயோ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ எதாவது சமையல் பண்ணுறதா இல்லையான்னு தெரியலையே. வெளியில் எங்கேயாவது போகிறோன்னா இந்த பையன் வெளியில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவான். கோயம்புத்தூரில் இன்னைக்கு நாளைக்கு மழை போட்டிருக்கு. பட் எல்லா இடத்துல மழை வருமானு தெரியல. க்ளவுடியாக இருக்கு. ஆனால் புரூக் ஃபீல்டு மால் ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும் மாலு. நமக்கு நான் அங்கே ஏதாவது இது இருக்கா பார்ப்போம். மூவி ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு வருவோம். ஓகே நாதர், போய் குளிஸ் ஜல்தி குளி. 1/2 hour கிளம்புறோம், இல்லைன்னா கேன்சல். ஜல்தி 1/2 hour. இதுக்கு என்ன சாவி நம்ம கிட்ட இருக்குது, நம்ம சீக்கிரம் போயிட்டு வரணும். அப்புறம் இவங்க வந்துட்டு நம்ம வீட்டில் இல்லைன்னா. ஸோ நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக அன்பாக்ஸுன்ற எடுத்து வைக்கல. பழக்காலத்தை மாதிரி நல்லா அந்த கடப்பா கல் போட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷோகேஸுன்னு அப்போ யூஸ் பண்ணோம். இது வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இஷ்டம். கிச்சனில் கூட இப்படி தான் வெளியிலேருந்து நல்லா ஃபேன்சியாக உடன் இது போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கும். சேம் டாய்லெட்ரிஸ், டவல் எல்லாமே இருக்குது. பட் டவல் எப்போவுமே ஸ்பெஷலி ஹோம் ஸ்டேயில் நான் என்னோடது எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இது பாருங்கள், இது வந்து புதுசு இன்றைக்கி தான் இனாகிரேட் பண்ணேன். இது வந்து பேம்பூ டவல், செம்மையாக தண்ணி இழுக்குது, நல்ல காட்டன். இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஹெவியாகவும் இருக்காது. அதே மாதிரி பசங்க எங்கேயாவது ஸ்விம்மிங் போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டவல் நான் வச்சுப்பேன். வந்து பேம்போலேருந்து தயாரிச்சதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சாஃப்டாக, நல்லா சோக்கிங் இருக்குது. ராம்ராஜ் இது வேஸ்ட். எப்போவுமே ட்ராவல் டைமில் நான் ஒரு அயன் பாக்ஸ் கண்டிப்பாக கேரி பண்ணுவேன். ஏன்னா 4 பேர் துணி வந்து அயன் பண்ணி எல்லாம் நான் பேக் பண்ணவே மாட்டேன். அவங்களுக்கு அவங்கவுங்க பேக் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு அயன் பாக்ஸ் வச்சுப்பேன். ஆனால் இங்கேயும் அவங்க அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய பேக்கிங் கிளம்பணுன்னாக்கா 1/2 hour போதும். ஒரு வாரத்துக்கான பேக்கிங் நான் வந்து டக்குன்னு முடிச்சிடுவேன். ஏன்னா அயன் பண்ணுற வேலை இல்லை. என்ன போடணும் வெளியில் வீட்டுக்குள்ளே கிளியராக எடுத்து வச்சுருவேன். அயன் போட்டு மடித்து வைக்கிறது கடி. அதே மாதிரி மடித்து வச்சா கூட நம்ம ட்ராவல் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் க்ரீசஸ் வந்துடும், ரிங்கிள்ஸ் வந்துடும். ஸோ வேஸ்ட். இது வந்து நான் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்புன்னு சொல்லலாம். பட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இன்ஃபேக்ட் என்கிட்ட வந்து ஒரு லைட் ட்ரை அயன் வச்சுருந்தா அது வீணாக போச்சு. 10 வருஷமாக யூஸ் பண்ணி. ஸோ இது வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ குட்டி அயனே கிடைக்கிது, ரொம்ப நாமினல் விலையில் கிடைக்கிது. அதை நம்ம வாங்கி வச்சுட்டோம்னாக்கா ஸோ அயன் பண்ணுற டென்ஷனே இல்லை. என்னைக்கு நீங்கள் போகிறீங்களோ, நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடுறேன்னாக்கா இன்றைக்கி நைட் அயன் பண்ணிப்பேன். இல்லை கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தேய்ச்சாக்கா ரெடி. இது பாருங்கள், நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி பேக்கில், ஹேண்ட் பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போல்லாம் ட்ராவலுக்குன்னே நம்ம கை சைஸ்க்கு தான் அயன் பாக்ஸஸ் கிடைக்கிது. அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவலில். ஸோ ரொம்ப டிஸ்கஷன் யோசிச்சு இப்போ புரூக் ஃபீல்டு மால் கிளம்பிட்டோம். அங்கே வந்து எதுவுமே பண்ணலனாக்கா கூட மால் சுற்றினா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 hour டைம் பாஸ் ஆகும்.
ஆனால் நமக்கு இப்போ டைம் ஆகிப்போச்சு. இந்த பையன் குளிச்சு என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேப் இங்கே ஊபரில் இன்டர்சிட்டின்னு காட்டுது. இன்டர்சிட்டி எதுக்கு? அதுக்கப்புறம் ரேப்பிடோவில் பார்த்தா கிடைக்கல. ஸோ இப்போ ரெட் டாக்ஸியில் புக் பண்ணியிருக்கோம். வேறு போடணுமா இப்போது? வீடியோ வாக் லாங்கர் பா, இவ்வளோ பெரிய மால் சுற்றுறதுக்கே ஒரு நாள் ஆகும். இப்போ மணி 1:30. ஸோ இங்கேருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4:30 மணிக்கு கிளம்புனா தான். ஏன்னா இது அவ்வளோ தூரமாக இருக்குது. அண்ட் கூத்து என்னன்னா, என் பாக்கெட்டில் ₹1 கூட இல்லை. பேடிஎம்மை வச்சு தான் ஓட்டணும். இங்கே ஒன்றும் பண்ணலனாக்கா கூட ஓகே, ஏசி இருக்குது, அப்படியே சில் பண்ணலாம், ஏதாவது சாப்பிடுவோம். நேற்று தான் போயிட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணிட்டு வந்தான். நான் வந்து வெஸ்ட் சைடு போக போகிறேன். எங்கே போக விடல. வெஸ்ட் சைடில் இருக்கு. வெஸ்ட் சைட் போகலாம், ட்ரெண்ட்ஸு போகலான்னு எங்கில் நான் எதுனா வாங்கினேன்னா எதுனா வாங்கினேன். சாட்டர்டே ஏகப்பட்ட க்ரௌடு. அத்தருக்கு பசிக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ என்னடா பிளான் அடுத்தது? செகண்ட் ஃப்ளோர். இந்த பக்கம் புக்கு, அந்த பக்கம் ஷூ, இந்த பக்கம் ஜீன்ஸு, டிஷர்ட்டு, வாட்சு, சன்கிளாஸஸ்ன்னு எல்லாம் வேணும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் எங்கே கேரி பண்ணுறது? ரொம்ப க்யூட். ஈஷா அவுட்லெட் இருக்கா? இந்த கோன்ஸில் இருந்தால் கூட பரவாயில்ல. கல்லில் விளக்கு. கடைக்கடையாக சுற்றி ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. இந்த பையனுக்கு KFCயில் சாப்பிட்டாச்சு. எனக்கு பசிக்கலை. நான் என்னோட பர்கர் பேக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன். அத்தர் வந்து எனக்கு ஃபைனலி கொஞ்சம் டைம் அலோவ் பண்ணியிருக்கான் ஷாப் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டான். என்னோட மதர்ஸ் டே விடுங்க, விஷ் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் ஃபிட் ஆகும். அவனடா மை மதர்ஸ் டே விஷ். வெரி நைஸ். மழை மழை மழை. நல்லா வெயில் இருக்கு, ஆனால் மழை. நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூர்ணா அரைவ்டு. வீட்டுக்கு வந்தாச்சு ஜஸ்ட் இன் டைம். மணி 5. ஆக்சுவலி 5 மணிக்கே வந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோன் பேசிட்டு, என் அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு, நல்ல டிரைவர், செம்ம பியூட்டிஃபுல் டிரைவ். அண்ட் வெதர் பாருங்கள் என்ன மாதிரி ஆயிடுச்சு. வரும்போது நல்லா தூரிட்டு நல்லா மழை. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு டிரைவர் நல்லா, சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. போகும்போது நல்ல டிரைவர் தான், ஆனால் அவங்க பேசாத டிரைவர், பேசல, சைலண்ட்டாக ஓட்டினா. இவங்க வந்து நல்லா பேசிட்டே ஜாலியாக வந்தாங்க. மயில் பாருங்களோ, ஐயோ கிட்ட. இந்த மழை பெஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரே ஜாலி. ஸோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி என்னை கேட்டிங்கன்னா சும்மா விட்டுருந்தா ஃபுல் டே வீட்லேயே என்ஜாய் பண்ணியிருப்பேன். இவ்வளோ நல்லா இருக்குது. கேமராவில் அவ்வளோ நல்லா, நேரில் பார்க்கும்போது அப்படியே ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ கேரளா அப்படியே நல்லா. பட் அத்தர் இருந்தால் சரி, மால் போயிட்டு வந்தாச்சு. ஒரே ரஷ். அப்பா. அண்ட் நான் வந்து காலையில் எங்கே அத்தர் இந்த பிரெட் உப்மா சாப்பிடல, அதுவும் நான் தான் சாப்பிட்டேன். சுத்தமாக பசிக்கல. ஸோ பர்கர் பேக் பண்ணிவிட்டு வந்துட்டு இன்னும் லஞ்சே சாப்பிடல. அவன் என்ஜாய் பண்ணான். மொத்தத்தில் எல்லா கடை ஏறி இறங்கியாச்சு. என்ன பண்ணுறது இருக்கிற டைமில். மூவி பார்த்தேன், ஆனால் நமக்கு டைம் அமையலை. மூவி பார்த்தீங்கன்னா 3-4 மணிக்கு தான் இருக்குது. நான் மூவி பார்த்துட்டு எப்போ வீட்டுக்கு வந்து சேருது? எனக்கு 5-5:30 மணிக்குள்ளே வரணும்னு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ எல்லாம் பேண்ட்லூன், மேக்ஸு, அது இது, அப்புறம் பாட்டாலேருந்து இந்த சன்கிளாஸஸ்லேருந்து எல்லா கடை ஏறி இறங்கிட்டோம். ட்ரெண்ட்ஸ், பேண்டலூன்ஸ், வெஸ்ட் சைடு,
எல்லாம் ஏறி இறங்கியாச்சு. என்ன நான் வாங்கியிருக்க பாருங்கள், நான் குட் கேர்ள் மாதிரி ஒன்றுமே வாங்கலை. ஈஷாவோட அவுட்லெட் இருந்துச்சு. நான் வந்து போன வாட்டி ஈஷா போயிருக்கும் போது ஊதுவத்தி கொஞ்சம் வாங்கினேன். அதில் ஒரு ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. அந்த ஈஷாவோட அவுட்லெட் பார்த்த உடனே ஆஹா கிடைக்கல, அது வாங்கிடலாமேன்னு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ளேவர் இல்லை. நான் எதிர்பார்த்துட்டு போன ஃப்ளேவர் வந்து ஆம்பர். ஆன்லைன்லேயும் இல்லை. அது அவ்வளோ நல்லா இருக்குது. பட் இது வந்து புதுசாக 4 ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே இது வந்து இது ஒரு பேக்கெட் 35 ரூபான்னு சொல்லி என்னென்னோ பேர் எழுதிருக்கு. பட் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கும்னா அப்பா வீடே எனர்ஜி லெவல் வீடோடது அப்படியே மேலே போயிடும். இதில் வந்து எனக்கு என்ன காட்டுறேன் ஃபஸ்ட்டு, இது வந்து தூப் பாருங்கள், துளசி நீம் அப்புறம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி துளசி நீம் இது என்னது செஸ்டேவா என்னவோ. ஸோ இதெல்லாம் பண்ணி இன்ஸ்டன்ட் ஹெர்பல் தூப். அப்புறம் வந்து மேக்ஸில் வந்து இது ஒரு லிப் கிளாஸ் வாங்கினேன், 99 ருபீஸ் இதோட விலை. ஸோ கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஷைனி லிப் கிளாஸ். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், கலர் எதுவும் இருக்காது. வேறு என்ன, ஈஷாலேருந்து இது ஒரு ஹெர்பல் சீக்காய் பவுடர் வாங்கினேன், ஹேர் வாஷ் பவுடர். இது இன்னொரு ஃப்ளேவர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டேன். இது வந்து இம்பல்சிவ் பர்ச்சேஸ் தான். பட் நம்ம வீடு நம்ம மந்திருக்கு வந்து நான் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு. ஸோ கோயம்புத்தூர் ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகிறேன். டிங் டிங் பேக் பண்ணிட்டாங்க இப்படி டிங் டிங் டிங். க்யூட்டாக இருக்குது. ரொம்ப பெரிய சைஸில் ரொம்ப சின்ன சைஸும் இல்லை. இது வந்து நான் கோவில் வீட்டு பூஜை ரூம் முன்னாடி இல்லை வெளியில் வாசல் முன்னாடி. அண்ட் பை த வே நான் நம்ம பூஜை ரூம் டூர் போட்டிருக்கேன், நேற்று தான் போட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது வந்து நல்ல ஒரு செயின் போட்டு மாட்டிடலாம். இது ஒன்று மிஸ் ஆகி போச்சு. இதுவும் ஈஷாவோடது தான், ஆர்கானிக் மஞ்சள் பொடி. இது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பையன் இருக்கான அப்பா சுப்பி இந்த டிஷர்ட் வாங்கினா பில்லோடு போட்டுட்ருக்கான். சுப்பி இது ஏதோ லிமிட்டெட் எடிஷன் ஆனிம் கேரக்டர். இதுவும் மேக்ஸ் ஆனிமே மேக்ஸில் வாங்கினது. இவ்வளோதான் என்னோட ஐட்டம்ஸ். இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம், இந்த ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது மேக்ஸில் ஒரு சப்ஸ்கிரைபரை சந்தித்தேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் பத்மா யூடியூபரான்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஷாக்குன்னா பெங்களூர் தானே இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டிங்களான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க, கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். பட் ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ பை சான்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னொரு வாட்டி நான் ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் ரம்யா, அவங்க பேர் ரம்யா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை சந்திச்சது. ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், மிஸ் ஆகி போச்சு. பட் நோ ப்ராப்ளம், நம்ம சந்தித்தோம், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்னப் ஆகும். 6 மணி ஆப்போது, இவங்க 7 மணி போல் தான் வருவாங்க. ஷைனாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பார்க்கல் கிளிட்டர் இருக்கும். அதில் டிரான்ஸ்பரண்ட் கலர் எதுவும் கிடையாது. ஸோ லிப்ஸ்டிக் மேலேயும் நம்ம போட்டுக்கலாம். இந்த பையன் வெளியில் இருக்கிற இந்த நேச்சுரல் பியூட்டி, நேச்சுரல் மியூசிக், மயில் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு பார்க்க கிடைக்குமா? உள்ளே ஏசி போட்டுட்டு கால் மேலே கால் நல்லா சாஞ்சிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கான். இவனை மட்டும் இப்போ இங்கே இன்றைக்கி வெளியில் போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் டே இது தான் நடந்திருக்கும். டின்னர் வந்தாச்சு. சாய்ஸே இல்லையானா ஏகப்பட்ட மழை. ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் எங்களோட ஆர்டர் எக்ஸெப்ட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸு, ஷவர்மா ரோலு, இது ஏதோ சிக்கன் விங்ஸ், அவ்வளோதான். என்ன மழை! வெளியில் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கான், அங்கே ஏதாவது இட்லி தோசை சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா சான்ஸே இல்லை. சரி அங்கேருந்து ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கிற பக்கத்து ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கனாலையும் வெளியில் போக முடியல. வர்ஸ்ட் கேஸ் மேகி இருந்துச்சு, அதே பண்ணி சாப்பிட்றலான்னு. பட் சரி ட்ரை பண்ணோம். இது ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக இருந்துச்சு. ரோல்ஸ் மாதிரி ஏதாவது சொன்னால் ஓகே. ஸோ அதான் ஷவர்மா ரோலும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ மணி 8:30-9 ஏதோ. பாப்பா ஏதாவது மூவி நல்லா எல்லாம் பார்க்குற மாதிரி, ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டினியூ இந்த vlog கண்டினியூ ஆகும் நாளைக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, குட் நைட். ஹலோ, வெல்கம் பேக். மறுபடியும் வெல்கம் பேக். ஹலோ, அந்த சீகா ஈஷாவில் வாங்கின ஹேர் வாஷ் பவுடர் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. அமேசான் ஹால் ஒன்று பார்த்துருவோம்.
அப்புறம் அந்த மூவி நான் பார்த்தேன் இல்லையா, அது பேர் வந்து டியர், DEAR, ஐஸ்வர்யா நாகேஷ் நடித்த மூவி. சரி, நம்ம இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டே இது போட்டிருக்கிறது தான். நல்ல ஒரு கஃப்தான் ஸ்டைல் ட்ரெஸ். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது ப்ளெசண்ட்டாக. ஸோ எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிடும், இந்த ட்ரெஸ்ஸோடது சேர்த்து. இதுதான் நான் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ். இப்போது டை அண்ட் டை பிரிண்டில் லூஸ் ஃபிட் கஃப்தான் குர்த்தாவோட விலை 699 rupees. அல்டிமேட் கம்ஃபர்ட் சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் இது. சிம்பிள் ஸ்லிப் ஆன் ட்ரெஸ் இது. சைடில் ஸ்லிட் இருக்கும், ஓகேவா? நான் டெய்லர் கிட்ட கொடுத்து தச்சுட்டேன். ஸோ நல்லா ஒரு ஃப்ராக் மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் டெய்லி வீட்டில் போடுறதுக்கு ரெகுலர் வேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கலர் இல்லை, இந்த பேட்டர்ன் இல்லைன்னா இதுலேயே உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும், கலர் ஆப்ஷன்ஸ், பேட்டர்ன் ஆப்ஷன்ஸ். அடுத்தது ஒரு காட்டன் ஃப்ராக், சம்மருக்கு நல்லாயிருக்கும். கீழே ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கு. ஃபுல்லாக செக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் விதமாக செக்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில். கை வந்து 3/4 கிடையாது, இந்த மாதிரி கை. சிம்பிள் வி நெக்கு. இங்கே வந்து டைஸ் கொடுத்துருக்கு. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்ட்ரெயிட் கட். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஃபுல் கம்ஃபர்டபுளாக இது டெய்லி வேருக்கு நல்லாயிருக்கும். கிட்டறது பாருங்கள், துணி இப்படி இருக்குது. பிளாக் காட்டன் ஸ்ட்ரைப்ட் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸோட விலை 949 rupees. டேடா, அடுத்தது ஒரு ஃப்ராக் தான் இருக்குது. எல்லாமே ஃப்ராக்ஸாக தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்பெஷல் ஃப்ராக்ஸ். சம்மருன்னு இது எல்லா வெதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஒரு இங்க் ப்ளூ கலரில் பூ போட்ட ஃப்ராக் இது. சைனீஸ் காலரில் ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கு. இங்கேயும் ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கு. சின்ன கை, கொஞ்சம் பஃப் கொடுத்து எலாஸ்டிக் கொடுத்து இங்கே ஒரு இது ஃப்ரில்லு, டேங்கிள்ஸ் கொடுத்துருக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸ்டைலிஷ் வெஸ்டர்ன் ப்ளூ பிரிண்டட் ட்ரெஸ்ஸோட விலை 1490 rupees. அடுத்த 2 ட்ரெஸ்ஸு சேம் டு சேம் பேட்டர்ன், சேம் ஸ்டைல். கலர் மாத்திரம் வேறு, பிரிண்ட் வேறு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வேர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா ப்ளெசண்ட்டாக இருக்குது. கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஐஸ் ப்ளூ, கிரேஷ் ப்ளூ கலர். இது வந்து பீச்சிஷ் பிங்க் கலர். ஸோ சம்மருக்கு நல்லாயிருக்கும், வீட்டில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், டெய்லி யூஸ்க்கு நல்லா துவைச்சி வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அது நார்மல் கேஷுவல் அவுட்ஃபிட் மாதிரி தான் இருக்கும். நம்மளாம் சொன்னால் தான் மெட்டர்னிட்டி வேர்னு தெரியும். மிடி மெட்டர்னிட்டி ஃபீடிங் நைட்டியோட விலை 749 rupees. இந்த ஃபீடிங் நைட்டியோட விலையும் 749 rupees. இதில் கிரே ஷேடும் கிடச்சிரும். மெட்டர்னிட்டி வேறுன்னு நம்ம ஏன் சொல்ல போகிறோம், அது பார்த்தா கூட தெரியாது, யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பட் நீங்கள் ஒரு நல்ல மெட்டர்னிட்டி வேர் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது செக் பண்ணிக்கலாம். சைஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம வீடியோ முடிப்போம். லிங்க்ஸ், ப்ராடக்ட் லிங்க்ஸ், கிளிக்கபிள் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த vlog கண்டினியூவேஷனோட ப்ரீவியஸ் பார்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். கோயம்புத்தூர் பார்ட் 1. ஸோ செக் பண்ணிக்கோங்க டைம் இருக்கும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.